அன்புள்ள செம்மொழி நம்பி சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அருமைக்குரிய செம்மொழி நம்பியின் நேயர்களே, நாங்கள் போடுகின்ற பதிவுகள் வரலாற்று சிறப்பு மிகுந்த பதிவுகள் உங்களுக்கு நேரடியாக உங்களுடைய கைபேசி நாடி வருவதற்கு எங்களுடைய செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்திலே மோடியின் ஆட்சி ஊசலாடி கொண்டிருக்கிறது. அது வருகின்ற தேர்தலிலே மோடியின் ஆட்சி நிலைமை என்னவென்று தெரியவில்லை. காரணம், இன்றைக்கு இந்தியாவிலே அனைத்து பகுதியிலும் மோடிக்கு எதிர்ப்பு அலை வீசிக்கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் கூட மோடி அவர்கள் பிஜேபி நிற்குமா நிற்காதா, ஜெயிக்குமா ஜெயிக்காதா, வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா என்று ஒரு நிலை அங்கே சென்று கொண்டிருக்கிறது. அங்கிருந்து வருகின்ற தகவல்கள், உத்தரப்பிரதேசத்திலே கூட தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருந்து வருகின்ற தகவல்கள் மோடிக்கு மிகவும் டைட் ஃபைட் என்றுதான் சொல்லுகிறார்கள். நிச்சயமாக மோடி அவ்வளவு ஈஸியாக உத்தரப்பிரதேசத்திலே அவர்கள் கட்சி வெற்றி பெறுவது மிக மிக கடினம். அந்த அளவுக்கு இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே செல்லுகிறது என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களிலே எப்படி இருக்கும் என்பதை அன்பு கூர்ந்து நம்முடைய நேயர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நினைத்து கூட பார்க்க முடியாத தோல்வியை இன்றைக்கு தழுவுவதற்கு தயாராக இருக்கின்றார் மோடி. மோடி வித்தை காட்டி பார்த்தார், ரோடா ஷோ காட்டுறது, ஷோ கேம் நடத்தி பார்த்தார், என்னென்னவோ செஞ்சாருங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஒரு பேச்சு, ஏறத்தாழ 7-8 முறை தமிழ்நாட்டிற்கு வந்தார். வந்தவர் என்னென்ன பேச்சு பேசினார். தமிழ் 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 நான் பேசுவதிலே பெருமைப்படுகிறேன், நான் தமிழ்நாட்டிலே பிறக்கவில்லையே என்று கவலைப்படுகிறேன் என்றெல்லாம் சொன்னவர், இன்றைக்கு வடநாட்டிலே போய் அவர் செய்கின்ற பிரச்சாரங்கள் எல்லாம் தில்லுமுள்ளு வேறு மாதிரி. இன்றைக்கு வடநாட்டில் இருக்கின்ற அந்த தாய்மார்களை ஏமாற்றுவதற்காக தாலி சப்ஜெக்டை எடுத்துக்கொண்டு வருகிறார். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று விட்டால் உங்களுடைய தாலியெல்லாம் கழட்டி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று ஒரு தவறான ஒரு செய்தியை சொல்லுகிறாரே. மனசாட்சி என்பது மோடிக்கு இருக்கிறதா? இப்படி பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி இதுவரை அவர் பிரதமராகவே வந்து விட்டார். ஆனால் கெட்டிக்காரனின் பொய்யும் புரட்டும் 8 நாளிலே தெரிந்து போகும் என்று தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது. அந்த பழமொழியை படி பார்த்தால் மோடியுடைய அந்த தில்லுமுள்ளுகள், பொய் பிரச்சாரங்கள், அவர் செய்த ராஜதந்திரமான காரியங்கள், அடுத்தவன் மீது பழியை போட்டு இவர் தப்பித்துக் கொள்வது, இப்படியெல்லாம் நீங்கள் கடந்த காலத்தில் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மோடி அவர்கள் எவ்வளவோ பொய்களையும் புனை சுற்றுக்களையும் மாநிலத்துக்கு மாநிலம் மாற்றி மாற்றி பேசி அவர் பல வெற்றிகளை பெற்றுவிட்டார். ஆனால் அது நிச்சயமாக நிரந்தரமாக இந்த நேரத்தில் இருக்காது, இப்பொழுது இருக்காது. மோடி என்றாலுமே மக்கள் பயப்படுகிறார்கள். பொய் சொல்லுவார், ஆனால் ஒன்றையும் செய்ய மாட்டார் என்று நான் கேட்கிறேன். நம்முடைய அருமைக்குரிய தமிழகத்தின் ஆற்றலாளர்களை கேட்கிறேன், தமிழகத்துடைய அறிவு கலைஞர்களை கேட்கிறேன், தமிழகத்திலே இருக்கின்ற ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அருமைக்குரிய நம்முடைய செம்மொழி நம்பி சொந்தங்களை கேட்கிறேன். இதுவரை மோடி அவர்கள் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். என்ன சாதித்தார்? மக்களுக்காக என்ன செய்தார்? இதுவரை எதையுமே மோடி செய்யவில்லை. மக்களுக்கென்று எதை நான் சாதித்தேன், செய்தேன், நான் ஆட்சியில் இருந்த பொழுது எப்படியெல்லாம் செய்தேன் என்று அவரால் விரல் விட்டு சொல்ல முடியவில்லை. ஆனால் செய்தார். எல்லாவற்றிலும் லாப நோக்கத்தோடு செய்தார். இடியை அனுப்பினார், ஐடி விங்கை அனுப்பினார். மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற அரசு இயந்திரங்களை பயன்படுத்தி எதிர்கட்சிக்காரர்கள் முதல் தொழிலதிபர்கள் முதல் இந்த நாட்டிலே இருக்கின்ற மிகப்பெரிய பணக்காரர்களை எல்லாம் மிரட்டினார். மிரட்டி அவர் கப்பம் வாங்கினார்.
அதை எப்படி வாங்கினார் என்பது மக்களுக்கு தெரியும். ஈடியை வைத்து மிரட்டி தொழிலதிபர்களிடம் அவர் தேர்தல் பத்திரம் என்ற ஒரு பெயரில் கணக்கு வழக்கு இல்லாமல் பணத்தை வாங்கியிருக்கிறார். அதைத்தான் சுப்ரீம் கோர்ட் கண்டித்தது. இதிலே தவறு நடந்திருக்கிறது, யார் கொடுத்தார்கள் என்று ஸ்டேட் வங்கியை நீதிபதியை கேட்கிறார். சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றமே கேட்கிறது. அப்பொழுதுதான் அவர்களும் நான் எங்களுக்கு தருவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும். யார் மோடி சொல்றது, அந்த பேங்க்கு ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர் மூலமா ஸ்டேட் பேங்குக்கு சொன்னதா தகவல் சொல்லுகிறது. ஆக இப்படி சொல்வதனால் அவர்கள் நாங்கள் கொடுப்பதற்கு கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய நீதிமன்றம் நாட்டிலே நீதி இருக்கிறது என்பதற்கு உதாரணமாக அவர்கள் சொன்னார்கள், உடனடியாக நீங்கள் தர வேண்டும், நீங்கள் சொல்லுகிற தேர்தல் முடிந்து விடுகிறது, தேர்தல் முடிந்த பிறகு கொடுத்து பயனில்லை, உடனடியாக கொடுங்கள் என்று சுப்ரீம் கோர்ட் கண்டித்த பின்னால் ஸ்டேட் வங்கி, பாரத ஸ்டேட் வங்கி உடனடியாக யார் எந்தெந்த கட்சி அந்த பாண்டை வாங்கியிருக்கிறார்கள் என்று ஒரு பெரிய லிஸ்டையே கொடுத்தார்கள். அதில் 4 நாளைக்கு முன்னால் ஒரு தொழிலதிபரை மிரட்டி இருக்கிறார்கள், ஐடியை வைத்து மிரட்டி இருக்கிறார்கள், இடியை வைத்து மிரட்டி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு அவங்ககிட்ட இருந்து நிதி போயிருக்குது, தேர்தல் நிதி. யாருக்கு? பிஜேபி. இப்படி ஒவ்வொன்றத்திலும் இப்படி தான் நடந்திருக்கிறது அருமைக்குரிய தோழர்களே. அது மட்டும் இல்லை, பிஎம் கேர் ஃபண்டுன்னு ஒன்று கலெக்ட் பண்ணார். யாரு? நம்முடைய மோடி ஜி அவர்கள். பிஎம் கேர் ஃபண்டுன்னு கலெக்ட் பண்ணிய அது என்ன கணக்கு வழக்கே இல்லைங்க. பிஎம் கேர் ஃபண்டுன்னு என்ன அர்த்தம்? நாட்டினுடைய பிரதம மந்திரி தான் கேர் ஃபண்டு, அவருடைய கேர் ஃபண்டுன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அது இல்லை. எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி! இதை இப்படியெல்லாம் பண்ணதுக்கு கணக்கு வழக்கே கிடையாதுங்க. இவர் பேசுறாரு, நான் ரொம்ப நல்லா ஒன்றுமே நான் பண்ணலை. வருதியா வருது. உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் மன்னன் யாருன்னா அது நீங்களாக இருக்க முடியும் என்று இன்றைக்கு நாடு பேசிக் கொண்டிருக்கிறது. தேர்தலிலே உங்களுக்கு வரட்டும் ஒரு முடிவு. இந்த தேர்தலிலே பிஜேபி போய் இந்தியா கூட்டணி வருகிறது என்று சொன்னால் இன்றைக்கு பிஜேபியில் இருக்கின்ற தலைவர்கள் மோடி உட்பட எல்லோருக்கும் கண்டு போயிருக்கிறது. காரணம், அவர்கள் செய்த ஊழல்கள், அவர்கள் செய்த தவறுகள் அலையாக அணியாக அணிவகுத்து வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் ஆட்சியை விட்டு இறங்குவதற்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நாடு உங்களை மன்னிக்காது, இந்த நாட்டு மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். தவறு செய்தவர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவித்து ஆக வேண்டும். அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மோடிஜி அவர்களே, செய்த பாவம் தீருமடா சிவகுருநாதா என்று நீங்கள் பாடினாலும் தீராது. காரணம், அப்படிப்பட்ட பாவமாக செய்திருக்கிறீர்கள். நாட்டு மக்களை சுரண்டி 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 எல்லாவற்றிலும் சுரண்டல். ரோடிலே போனால் அங்கே ஒரு தோல்கட்டு சுரண்டல், வீட்டில் இருந்தால் அரிசி பருப்பில் ஜிஎஸ்டி சுரண்டல். எதில் சுரண்டல் இல்லை சொல்லுங்க? வங்கியில் பணம் போட்டால் சுரண்டல், எடுத்தா சுரண்டல். இப்படி நாட்டு மக்களை கசக்கி 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 அவருடைய பணத்தை எல்லாம் பிடுங்கி விட்டால் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை நடத்துவதற்கு எங்கே போவார்கள்? தயவு செய்து அருமைக்குரிய நண்பர்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட மோடி இனி இந்தியாவிற்கு தேவையே இல்லை. பிஜேபி என்கின்ற நாசகார சக்தி நமக்கு தேவையில்லை என்பதை இன்றைக்கு இந்தியா முடிவெடுத்திருக்கிறது. ஆகவே என்றும் எப்போதும் நாம் வெல்வோம். இந்தியா கூட்டணி வெல்லும். திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியா கூட்டணியிலே முக்கியமான அங்கம் வகிக்கும். தமிழ்நாடு முன்னேறும் என்பதை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். அருமைக்குரிய நேயர்களே, அன்புடன் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.